அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற பேரணிக்கும் பெருமருக்கும் மேடையில் அழைத்துக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். வணக்கம் ரிதி. இன்று காலை நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் தொடங்கியது. இவ்விழாவில் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் மற்றும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட மூவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பெண்கள் மற்றும் விபத்தில் காயமடைந்து உயிரிழந்தவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது பாராளுமன்ற எம்பி நலத்திட்ட உதவிகள் வழங்க சொல்லும்போது திடீரென ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன், என்னுடைய தொகுதியில் நான் தான் நலத்திட்ட உதவிகள் வழங்குவேன் என எம்பியுடைய கையில் இருந்த நலத்திட்ட உதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதை திடீரென பறித்து தானே வழங்கினார். இதனால் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் மற்றும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனிடையே போடா வாடா என பேசி, புட்டா பயில என பேசி, வார்த்தைகளாக பேசி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் சண்டை நடைபெற்றது. உடனடியாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு திடீரென எம்பி மற்றும் எம்எல்ஏ கலைந்து சென்றனர். இந்த விழாவில் தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாவட்ட செயலாளராக தங்க தமிழ்ச்செல்வனும், தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கம்பம் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். இவர்களுக்கு இடையே ஏற்கனவே அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கம்பம் ராமகிருஷ்ணன் திமுக நிகழ்ச்சிகளில் எம்பி கலந்து கொண்டால் கலந்து கொள்ள மாட்டார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமிலும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை நடைபெற்றதால் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை துவங்கி வைப்பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வம் மற்றும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் இடையே வார்த்தை மோதலானது ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் ஜெயபால் வழங்கியதை முக்கிய செய்தியாக கேட்டோம்.